தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி இல்லத்தின் இறையாட்சி என்ற லட்சியத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொலைக்காட்சியிலே திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்ணின் இறைவன் மண்ணில் பிறந்த மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கொண்டாடிய நாம், அதை தொடர்ந்து இயேசு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல, எல்லா மக்களுக்கும் உரியவர் என்று ஞானிகளின் வருகையினால் திரு அவையினுடைய முழுமையை எண்பித்திருக்கின்ற இந்த தருணத்திலே இயேசுவினுடைய இறை ஆட்சி பணியானது எப்படிப்பட்டதாக அவருடைய லட்சிய வாழ்வு இருக்க போகிறது என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏசாயாவினுடைய ஏட்டு சுருளை அவரிடம் கொடுத்த போது பின்வரும் பகுதியை கண்டு, ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, எனக்கு அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொல்லுகின்ற தொடர்ச்சியாக வருகின்ற அந்த லட்சிய வாக்கை மக்கள் முன் சமர்ப்பித்து, நீங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தை இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வை எண்ணி பார்க்கின்ற போது, இந்த பணிகளில் எல்லாம் அவருக்கு துணையாக வழியாக எல்லா விதத்திலும் இருந்தவர் தூய ஆவியானவர்தான். அந்த தூய ஆவியானவரை நாமும் அவருடைய தூண்டுதலிலும் வழிநடத்துதலிலும் நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டிய அருளை தரும்படியாக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே,
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே திரு அவையானது புனித பென்னியபோர்ட் ரேய்மண்ட் அருட்பணியாளுடைய விழாவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. தூய ஆவியினுடைய தூண்டுதலிலும் அவருடைய துணையிலும் அவர் செய்த அற்புதமான அவருடைய பணியை நினைந்து நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அருளை தரும்படியாகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, பாவிகள் மீதும் சிறைப்பட்டோர் மீதும் இரக்கம் காட்டும் பண்பாள் அருட்பணியாளராகிய புனித ரெய்மண்டின் வாழ்வை அணி செய்தீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நாங்கள் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை அடைந்து உமக்கு ஏற்றவற்றை விருப்பமுடன் நிறைவேற்ற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றொன்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 19 முதல் 5ஆம் அதிகாரம் 4 வரை உள்ள வாக்கியங்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதரர் சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரியிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி
விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமையினின்றும் வன்முறையினின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையுறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நான் முழுவதும் மன்றாடப்படுவதாக. அவர்கள் மீது ஆசி வழங்குமாறு நாள் முழுவதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தை 14 22 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி
ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டு சுருட்டை ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலக இரட்சகர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் அந்த உலக இரட்சகரையே தூய ஆவியினுடைய வல்லமையினால் பெற்றெடுக்கும் பேறு பெற்ற நமது பங்கின் பாதுகாவலே தூய விண்ணேற்பு அன்னையிலும் எனக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவினுடைய பொது வாழ்வு தொடங்குவதை நாம் பார்க்கின்றோம். மனம் திரும்புங்கள், இறை ஆட்சி வந்துவிட்டது என்ற தூதுரையுடன் இயேசு ஆண்டவர் தன்னுடைய இறை ஆட்சி பணியை தொடங்குகின்றார். இந்த பணியை அவர் தூய ஆவியினுடைய வல்லமையினாலும் அவருடைய வழிநடத்துவதனாலும் அவருடைய பணிவாழ்வு இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் தூய ஆவிக்கு மிகச்சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை பல்வேறு இடங்களிலே நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசு ஆண்டவர் பிறக்கின்ற அந்த நிகழ்விலும் தூய ஆவியார் துணையாக இருந்திருக்கின்றார். இயேசு ஆண்டவருடைய திருமுழுக்கின் போது புறா வடிவிலே அவர் மீது தங்கி இறங்கி வந்ததையும் இவ்வாறு துணையாக இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது இயேசு ஆண்டவர் அலகையினால் சோதிக்கப்பட்ட போது தூய ஆவிதான் அவரை அழைத்து சென்று அலகையினால் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், தூய ஆவியினுடைய வல்லமை உடையவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது.
அவர்களுடைய தொழுகை கூடங்களிலே அவர் கற்பித்து வந்தார் என்று சொல்லப்பட்டு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரேத்துக்கு வந்து அங்கே தொழுகை கூடத்திலே ஏசாயாவின் சுருளேடு அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த சுருளேட்டை அவர் விரித்த போது அவர் கண்ட அந்த பகுதியை அவர் எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிவாழ்வினுடைய இலட்சியத்தை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றார். இந்த பணிதான் என்னுடைய பணி, இதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இந்த உலகிற்கு வந்துள்ளேன் என்று மொழிந்த ஆண்டவர் செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு, நோய் பிணியெல்லாம் குணப்படுத்தி கொண்டு அவருடைய லட்சிய பணி தொடர்வதை நாம் பார்க்கிறோம். இந்த லட்சிய பணியைத்தான் திரு அவையானது தொடக்கத்திலிருந்து இதை செய்து வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த பணியை இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித பென்னியபோர்ட் ரெய்மண்ட் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பென்னியபோர்ட் ரெய்மண்ட் அவர்கள் 1175ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவராக இருந்திருக்கின்றார். கல்வி ஞானத்தை கொண்டவராக, அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவராக சிறு வயதிலிருந்தே திகழ்ந்திருக்கின்றார். இந்த கல்வி ஞானத்தை ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று திருச்சட்ட நூலை படிப்பதிலும், திருச்சபையினுடைய சட்டங்களை ஆய்ந்து அறிவதிலும் அவர் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டு அவர் வாழ்வு இருந்திருக்கின்றது. திருச்சபையினுடைய திருச்சட்டத்தினுடைய மூளைக்கல்லாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். 20 வயதிலேயே அவர் திருச்சபை சட்டங்களில் சிறப்பான விதத்திலே பயின்று பட்டம் பெற்று அவர் பேராசிரியராக பணியாற்றுகின்றார். தொடக்கத்திலே 15 ஆண்டுகள் இந்த திருச்சபை சட்டங்களிலேயே இன்னும் உயர்கல்வியை பெறக்கூடிய விதத்திலே தன்னை உட்படுத்திக் கொண்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு பணியெல்லாம் செய்து, அதன் பிறகு 3 ஆண்டுகள் மேலுமாக பேராசிரியராக பணியாற்றுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பார்க்கின்றோம், சாமிநாத சபையை சார்ந்த ஒரு துறவி அவர்கள் அவருடைய மறையுரையை கேட்டு அதிலே லயித்துக் கொண்டு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சுவாமிநாத சபையிலே சேர்ந்து அவர் ஒரு துறவியாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இவருடைய கல்வி ஞானத்தையும் திருச்சபை சட்டத்தின் மீது அவர் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த புலமையும் கண்டு அப்பொழுது இருந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் திருச்சபை சட்டங்களை எல்லாம்
நீர் தொகுத்து வழங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவரிடம் கொடுக்கின்றார். தூய ஆவியினுடைய வல்லமையினால் திருச்சபையினுடைய சட்டங்களை எல்லாம் தொகுத்து கொடுப்பவராக அவர் திகழ்கின்றார். 1917 ஆண்டு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த திருச்சபை சட்டங்கள் தான் நடைமுறைக்கு வந்து செயல்படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய பணி இந்த பணியோடு இருந்து கொண்டுவிடக் கூடாது என்பதை நினைத்த அவர் அந்த நாட்டு ஸ்பெயின் நாட்டு அரசர் ஜேம்ஸ் அவருடைய நண்பர் ஒருவருடனும் உபகார அன்னை என்ற ஒரு சபையை நிறுவுகின்றார். இந்த சபையினுடைய பணி என்ன என்று சொல்லுகின்ற போது, மூர் என்ற இனத்து மக்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற கிறிஸ்துவ மக்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் தங்களுடைய பணியாக இந்த உபகார அன்னையினுடைய சபை திகழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த பணியோடு அவர் நின்று விடாமல் இயேசுவினுடைய இறை ஆட்சியை பல இடங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், போதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ரெய்மன் மஜோக் என்ற தீவுக்கு செல்லுகின்றார். அங்கே நற்செய்தி பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரை காண்பதற்காக அவருடைய நண்பர் ஸ்பெயின் நாட்டு ஜேம்ஸ் அரசர் அவர்கள் வருகின்றார்கள். வந்தவர் அங்கே ஒரு பெண்ணுடன் வருகின்றார். அவர் நல்லவராக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்திருக்கின்றார். எனவே தன்னுடைய பணிக்கு இது இடைஞ்சலாக இருக்கின்றது என்பதை எண்ணி அந்த அரசரிடம் சொல்லுகின்றார், அன்பு கூர்ந்து இந்த பெண்ணை அனுப்பிவிடும் என்று சொல்லுகின்றார். அரசர் ஜேம்ஸ் சம்மதிக்கின்றார். ஆனால் அவர் சொன்னபடி செய்யவில்லை. இதை பார்க்கின்றார். இந்த பணி இவரோடு இருந்து நாம் செய்ய முடியாது. எனவே அவர் இன்னொரு தீவுக்கு நற்செய்தி பயணம் செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று புறப்பட தயாராக இருக்கின்றார். மூர்க்க குணம் கொண்ட ஜேம்ஸ் அரசர் யாராவது ரெய்மண்டை கப்பலில் ஏற்றி அவரை அழைத்து செல்கின்ற மாணவிகள் யாராவது இருந்தால் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அங்கே வீசப்படும், முதலைகளுக்கு வீசப்படும் என்று சொல்லுகின்றார். ஆனால் ரெய்மன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. துணிந்து தன்னுடைய பணியை இன்னொரு தீவுக்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று அந்த கடலிலே தான் அணிந்திருந்த மேல் ஆடையை விரிக்கின்றார். மேல் ஆடையை விரித்து ஒரு கொம்பை ஒரு நுனியிலே கட்டிக்கொள்கின்றார். கட்டிக்கொண்டு சிலுவை அடையாளம் வரைகின்றார். சிலுவை அடையாளம் வரைந்து அதன் மேல் அமர்ந்து அந்த கழியை துடுப்பாக கொண்டு அந்த தீவை நோக்கி பயணமிக்கின்றார். 6 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அவர் அங்கே நாம் பார்க்கின்றோம் தீவை அடைகின்றார். ஜேம்ஸ் அரசன் பார்க்கின்றார். அங்கே இவர் செய்த அந்த அற்புத செயலை காண்கின்றார். உடனடியாக அவர் காலடியிலே வீழ்ந்து மன்னிப்பு கேட்கின்றார். இப்படியாகத்தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித ரெய்மனுடைய வாழ்வு இருந்திருக்கின்றது. இந்த பணி வாழ்வில் எல்லாம் தூய ஆவியானவர் அவரோடு இருந்து செயலாற்றியதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே,
இந்த லட்சிய பணியைத்தான் நாம் தொடர்ந்து திரு அவையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்னை தெரேசாள் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆங்கில பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிய அவர் டார்ஜிலிங் என்ற இடத்திற்கு ரயில் பயணத்திலே பயணமித்துக் கொண்டது போது தூய ஆவியானவர் அவருடைய துணையாள் திரும்பி போ என்ற குரல் ஒலி அவருடைய உள்ளத்திலே உதிக்கின்றது. தன்னுடைய பணி இப்படிப்பட்ட ஒரு பணி அல்ல, தன்னை ஒரு சிறப்பான ஒரு பணிக்காக இறைவன் அழைத்திருக்கின்றார். அன்று இந்திய சூழ்நிலை மத கலவரங்களும் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு மிகப்பெரிய விதத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் இருந்த அந்த சூழ்நிலையை பார்க்கின்றார். ஏழைகளிலும் ஏழைகளுக்காக பணி செய்ய வேண்டும் என்று அவர் தன்னுடைய பணியை ஒரு புதிய திருப்பத்துடன் புதிய சபையை கொண்டு வந்து ஏழைகளுக்காக பணி செய்ததை நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய இறை ஆட்சி பணி எப்படிப்பட்ட விதத்திலே சிறப்படைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். என் முகம் எளிது என்று அவர் சொல்லுகின்ற அந்த நிகழ்வை எல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது இத்தகைய புனிதர்களைப் போல் நாம் ஏன் வாழக்கூடாது? எனவே அப்படிப்பட்ட அன்பு வாழ்க்கையும் நம்முடைய கிறிஸ்துவ அர்ப்பணத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு அவரது அன்பில் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தூய ஆவியார் அவருடைய துணையிலே, அவருடைய தூண்டுதலிலே, அவருடைய வழிநடத்தலிலே நாம் அனைவரும் வாழ வேண்டிய அருளை தருபடியாக சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பணிவாழ்வின் லட்சியத்தை மக்கள் முன் சமர்ப்பித்தார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல லட்சிய பயணத்திலே பயணமித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தகைய சூழ்நிலையிலும் இயேசுவை அன்பு செய்பவர்களாக அவருடைய இறையாட்சியின் விழுமையின்படி வாழக்கூடிய மக்களாக திகழ வேண்டி நமக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையுடன் எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது ஆவியின் வல்லமையோடு திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இவர்களின் அழைப்பில் மேன்மையை உணர்ந்து இறை மக்களை இயேசுவின் அன்பு சமாதான வாழ்வில் நடத்தி செல்ல வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றேயும் இறைவா, சமாதான பணி, பிறர் அன்பு பணி, சமுதாய பணி செய்து வருகின்ற நல்ல நெஞ்சங்களை ஆசீர்வதியும். இவர்களின் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படும் தோல்வி, எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள் ஆகியவற்றை சந்திக்கும் போது தளர்ச்சி அடையாமல் உற்சாகத்தோடு குறிக்கோளை அடைய பணியாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையே உருவான இறைவா, இயேசுவின் பிறப்பு நற்செய்தியை கடைநிலை மனிதர்களுக்கும் அறிவில் சிறந்து உயர்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாகுபாடின்றி அறிவிக்கப்பட்டது போல் எங்களிடையே ஏற்றத்தாழ்வு இன்றி மீட்பர் இயேசுவை உரிமை சொத்தாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் இறைவா, எங்களிடையே வாழும் நீரே நோயுற்றோர், வறுமையிலும் வாடுவோர், ஆதரவற்றோர் ஆகியோர் மூலம் இறை இயேசுவை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்த அவர்களை ஏற்று பராமரித்து அவர்களின் தேவைகளை அறிந்து உதவிட நல்ல மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் தளர்ந்து போகாமல் உண்மையிலும் நீதியிலும் உமக்கு சான்று பகரும் வாழ்வை வாழவும் வேண்டிய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று இந்த திருப்பலியிலே
நினைவு கூர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இறந்தவருடைய நிறைவாழ்வுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எல்லாம் நேசிக்கின்ற நல்ல தந்தையே, அளவு கடந்த அன்பிலே உமது ஏக மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர். செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்ற அவர் தம்முடைய இறையாட்சி பணியினுடைய லட்சியத்தை மக்கள் முன் சமர்ப்பித்த அந்த நிகழ்வை எண்ணி பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்வும் அவருடைய லட்சியத்தை கொண்டவர்களாக இறையாட்சியின் விழுமையின்படி வாழ்பவர்களாக நாங்கள் அனைவரும் வாழ வேண்டிய அருளை தந்து தூய ஆவியினுடைய தூண்டுதலிலும் வழிநடத்திலும் நாங்கள் வாழ வேண்டிய அருளை தந்து எங்களை வழிநடத்திய அருளும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடி புவி மாந்த வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பெண்ணிய போர் ரெய்மன் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ரேய்மனுடைய விழாவில் உமது திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 தூயவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தமிழக ஆயர்கள், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகன் ஒளியுனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித பென்னியபோர்ட் ரேமண்ட் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டும் என்று பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். முதலியக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் உண்டாய் கலந்து பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை பாதுகாத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசி திருவிருந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் என் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பெண்ணிய போர்ட் ரெய்மண்ட் இவருடைய விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணையாய் நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் ஆரணங்கே, அருள்
சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமலை